கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். நிச்சயமாக தேவனாகிய கர்த்தர் நம்மளை நடத்தி வருகிறார். நம் ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, எங்களோடு கூட பேசுங்க. எங்கள் பாவங்களை குற்றங்களை தயவாய் மன்னிப்பீராக. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். யோபு எழுதின 19ஆம் அதிகாரம், அதுல 25ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேத பதவி பார்த்தீங்கன்னா, யோபு பத்து இந்த பக்தன் ஒரு தேவனுக்காக உண்மை உத்தவமாக வாழ்ந்த ஒரு தேவனுடைய மனுஷன். ஆனாலும் பாருங்க, எனக்கு அருமையான தேவ பிள்ளை, ஆனாலும் கர்த்தர் பாருங்க, வாழ்க்கையில எதுவும் இல்லைன்னா கூட அந்த வருகை குறித்ததான, ஆண்டவருடைய வருகை குறித்ததான, இயேசு எப்பொழுது நான் சந்திப்பேன், அவர் நான் பார்க்கணும், இந்த ஆவலோடு கூட வீட்டில் என்ன இருக்குன்னு, ஆனாலும் அவனுக்கு ஒரு ஆசை விருப்பம் வருதுன்னா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நிச்சயமாக என்னை உயிரடைய செய்வார், என் குடும்பத்தை உயிரடைய செய்வார், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உயிரடைய செய்வார் என்று விசுவாச அறிக்கை இடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அது எந்தவித கான்ஃபரன்ஸும் யாரும் சொல்லலை. ஆனாலும் பாருங்க, அவனை குறித்து, தேவனை குறித்து அவ்வளவு பற்று, ஒரு வைராக்கியம், ஒரு உத்தமத்துல அவன் வாழ்ந்ததுனால, உத்தமத்துல உறுதியாய் இருக்கிற அந்த யோபு இந்த காலை வேளையிலும் கூட, எனக்கு அருமையா தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நிச்சயமாக உங்க வாழ்க்கையை உயிர்ப்பிப்பார். ஏன்னா நம்முடைய மீட்பர் எப்படி உயிரோடு இருக்கிறார். மரித்தேன், இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் நிச்சயமாக உங்க குடும்பங்களை உயிர்ப்பிப்பார். உங்கள் வேலை ஸ்தலங்களே ஒரு உயிர் மீட்சியை கட்டளிடுவார். என்ன செத்து பொழைச்ச மாதிரி வாழ்க்கையில் இல்லை, ஆனாலும் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, என் மீட்பு உயிரோடு கடைசி நாளிலே நான் சொல்ற மாதிரி நான் என்ன பண்ணேன் வந்து நிற்பேன்னு சொல்லி, அது மாத்திரம் நம்ம 26 சொல்லுது பாருங்க. இந்த என் தோல் முதல் அழுகி போன பின் நான் மாமிசத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். என் உடம்புல என்ன பிறவில இருந்தாலும் நான் மாமிசத்துல இருக்கிற போல என்ன பண்ணுவேன், இயேசு கிறிஸ்துவ பார்க்கல, பிதாவாக தேவனை பார்த்துட்டான். ஆனாலும் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக தான் என்ன பண்ணார், அந்த வருகை குறித்ததான அந்த இயக்கங்கள், விருப்பங்களை, இயேசுவை நான் பார்க்க வேண்டும் என்று அவன் இருக்கும் பொழுது, அவனுக்கு எல்லா தேவைகளையும் ஆண்டவர் அவன் வாழ்க்கையில குடும்பத்துல செய்தது போல நிச்சயமாய் உங்களுக்கும் நிச்சயமாக இயேசு கிறிஸ்து அவர் செய்கிறவராக இருக்கிறார். அதில் எழுதப்பட்டிருக்கு, நான் அவர் என்ன பண்ண, நான் பார்ப்பேன், சோத்திரம், அவர் நம்மளை பார்க்கிறார். யோபு முகத்தை பார்த்து என்ன பண்ணார் ஆண்டவர், யோபு முகத்தை பார்த்துதான் அவனை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்ல ஆண்டவர். உத்தமத்துல உண்மையா இருக்கிற உங்களை பார்த்து உங்கள் நிமித்தமா அவங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதம். நீங்க ஜெபிக்கிறதுனால உங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதம். நீங்க இயேசுவை தேடுகிறதுனால உங்க குடும்பத்துக்கு, உங்க பிள்ளைகளுக்கு ஒரு மகிழ்ச்சியும் ஒரு அடைக்கலத்தையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நிச்சயமாக வாழ்க்கையில தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அவங்க மாமிசத்துல, ஏன்னா வசனம் சொல்லுது, மாமிசமான யாவரும் என்னிடத்துல வருவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சோதரன், ஆண்டவர் எந்த, நீ பணக்காரனா ஏழையா கருப்பா குள்ளமா எல்லாரையும் ஒரே மாதிரி நேசிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த காலை நேரத்துல சொல்றாரு, யோபு மீட்பர் உயிரோடு இருக்கிறார். சோத்திரம், நிச்சயமாக வாழ்க்கையில கர்த்தர் அற்புதமே செய்வார். பாருங்க, அந்நிய கண்கள் அல்ல, 27 சொல்லுது, அவரை நான் பார்ப்பேன், அந்நாளிலே கண்கள் அல்ல, அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களை அவரை காணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்க கண்ணு நம்ம பார்த்து நீங்க ஆஸ்வதிக்கப்படுகிற, உங்களுக்கு ஒரு, நீங்க அந்த ஆசுவாதத்தை நீங்க பார்ப்பீங்க, நீங்க அந்த தலைமுறைகளை பார்ப்பீங்க, நீங்க அந்த நன்மைகளை காண்படி கர்த்தர் உங்களுக்காக ஜீவனையும் பலனையும் சத்துவத்தையும் கொடுத்து உங்களை நிச்சயமாக ஆஸ்வதிப்பார். மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அந்த உயிருள்ள தேவனை உண்மையாய் பிடித்துக் கொள்ளுங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்க வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிச்சயமாய் செய்வார். முழு இதயத்தோடு அவரை தேடுங்க, முழு ஆத்மாவோடு தேடுங்க, குடும்பத்தோடு தேடுங்க, பிள்ளைகளோடு தேடுங்க. ஆண்டவர் நிச்சயமாக யோபுக்கு வெளிப்படுத்தின ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாய் வெளிப்படுத்துவார். அதுவே வாசிச்சீங்கன்னா, யோபு சொன்னா, உன் அறையை கட்டிக்கொண்டு என்னோடு பேசு என்று ஆண்டவர் சொல்லுகிறது அந்த பார்க்க முடிகிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளை, இந்த கால நேரத்தில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உயிரோடு இருக்கிற, நிச்சயமாக உன் குடும்பத்தை உயிர்ப்பிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் உன் சரீரத்தில் ஒரு உயிர்மிச்சியை கர்த்தர் கட்டளையிட போகிறார். அதனால ஆண்டவர் மேல விசுவாசமா இருங்க, நம்பிக்கையோடு இருங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவார். நம்ம ஜெபம் பண்ணுமா? பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, உங்களுடைய வார்த்தைகள் தந்ததற்கு நன்றி. ஆண்டவர், யோபை உயிர்ப்பித்த கர்த்தர், யோபுடைய குடும்பத்தை ஆசீர்வதித்த கர்த்தர், பார்த்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே வைராக்கியம் உத்தமத்தில் இருக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் இந்த நாளிலே நடப்பதாக இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.